ஏன் உயிரை பணையை வச்சு தீவிரவாதி ஆகணும்னு யோசிச்சிங்களா? அவ கேட்குறா, நான் ஏன் 18 வயசுல தீவிரவாதி ஆகணும்னு முடிவெடுத்தேன், யோசிச்சிங்களா? இப்படி என் வாழ்க்கையே உயிரை பணையை வச்சு நான் தீவிரவாதத்தில் சாகணும்னு முடிவெடுக்கிறேன்னா என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும்? என் சொந்தக்காரங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நான் எல்லாத்தையும் கண்கூடா பார்த்தேன். எங்கள் அக்கா சீரழிக்கப்பட்டாங்க, என் குடும்பம் அழிக்கப்பட்டது, இதை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பார்த்துருக்கிறேன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில் அந்த தீவிரவாத பெண்ணுடைய கவர் ஸ்டோரி வந்துருந்துருச்சு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, நான் தீவிரவாதியாய் மாறுவதற்கு என்ன இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்கதை இருக்குது. இங்கே நம்ம உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு நீதிமான்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் பார்க்கறதுக்கு நம்ம பாவிகள்னு சொன்னோம், மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த பாவத்தின் வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சோகம் இருந்துச்சு. நம்ம ஏன் அந்த பாவத்தை செஞ்சு எல்லாருமே ஒரு 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 மிகப்பெரியதான மோசமான வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு கேட்டு பாருங்க, தகப்பனால் விரட்டப்பட்டவங்க, கணவனால் விரட்டப்பட்டவங்க, பிள்ளைய கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கணவன் குடிச்சு விட்டு அடித்து விரட்டி அந்த அம்மா போய் சம்பாரிச்சிட்டு வந்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு மெயில் வருது. அதெல்லாம் சந்திக்கும் போது அந்த காரியங்கள்லாம் படிக்கும் போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். கணவன் வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டார், மனைவி கொண்டு வர காசை வாங்கி குடிக்கிறது அவருடைய வேலை, அவ்வளோதான். ஆனால் அந்த அம்மா அதுக்கு நடுவில் பிள்ளைகளை காப்பாற்றி எல்லாம் செய்யணும். இப்போ அதை பார்த்து பார்த்து வளர்கிற பையன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்படிப்பட்ட தகப்பனை பார்த்து வளர்றவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நல்லவனாக வளருவான். ஒரு சிலர் நல்லவராக வளருவாங்க, இந்த அப்பா மாதிரி குடிகாரன் நம்ம வந்துடக்கூடாதுரா. ஆனால் அவன் மைண்டில் என்ன இருக்குது தெரியுமா, எங்கள் அப்பா மாதிரி வரவே கூடாது, எங்கள் அப்பா மாதிரி நடக்கவே கூடாது. இந்த இஸ்மவேலை குறித்ததான காரியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பாஸ்டர் சொன்னார், இஸ்மவேல் என்கிறவன் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கினவன், தகப்பனால் விரட்டப்பட்டவன், 13 வருஷம் அப்பா கூட இருந்திருக்கிறான், செல்லப்பிள்ளையா வளர்ந்துருக்கிறான், அவன் விரட்டப்பட்டான். இப்போ அவன் நிலைமை என்ன, நடுத்தரில் நிற்கிறான். எத்தனை பேர் அப்படி விரட்டப்பட்டு நடுத்தரில் நின்னாங்க, மொத்தத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பி விட்டுட்டு ஓவர் நைட்டில் நடுத்தவரில் இருந்து நின்ன எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். நான் இஸ்மவேலை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இஸ்மவேலை நெகட்டிவாகவே பார்க்குறோம், நெகட்டிவாக பார்க்குறோம், உண்மைதான். ஆனால் அந்த நெகட்டிவாக நீங்களும் நானும் பார்க்குறோம். கர்த்தர் அவனை நெகட்டிவாக பார்க்கவே இல்லை. அவன் பிறக்கும் போது துஷ்ட மனுஷன் சொன்னார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19-20 வாசிங்கள். 21ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார், தண்ணீரின் துறவை கண்டு தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து. இப்ப பிள்ளை கூட யார் இருக்கிறது? தேவன் இருந்தார்.